Hello friends and family. Welcome to my channel Tales from Prati. இன்னைக்கு ஒரு அருமையான ஹேர் டை பேக் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஹேர் டை பேக்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். இண்டிகோ பவுடர், ஹென்னா பவுடர், காஃபி பவுடர், கருவேப்பிலை, அப்புறம் முட்டைக்கு பதிலாக ஆலோவேரா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் எந்தெந்த பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்து போட்டு கொதிக்க விடுங்க. அது கொதித்து வந்ததும் 2 கை அளவு கருவேப்பிலையை போட்டு கொதிக்க விடுங்க. அது கொதிக்கிற அந்த டைமில் நம்ம மற்றதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்னோட முடிக்கு தேவையான ஹென்னா பவுடரையும் இண்டிகோ பவுடரையும் சம அளவு எடுத்திருக்கேன். காஃபி வாட்டர் கூலானதும் தான் இதோட சேர்த்துக்கணும். கொதிக்கிற தண்ணியை இந்த கலவையில் சேர்த்துக்க கூடாது. இந்த கலவையை நல்லா கலந்துக்கோங்க. பவுடர்லையும் கொஞ்சம் கெட்டியான உருண்டைகள் இருக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஆறின தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டியான பதத்தில் இதை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணணும். அது கூட எக் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது. கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அப்ளை பண்ண நல்லாயிருக்கும். 1 டே ஏன் வைக்கணும் அப்படின்னா அதில் இருந்து டை ரிலீஸ் ஆகிருக்கும். அது கலர் டார்க்காக சேஞ்ச் ஆகிருக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஹேர் பேக் போட்டு 2 hours ஊற விட்டுட்டு ஷாம்பு போடாமல் வாஷ் பண்ணேன். நெக்ஸ்ட் டே தான் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.